கவர்னர் உரைன்றது எதை நோக்கி இருக்குது? அவரு தற்புகழ்ச்சின்னு நேத்து உதயநிதி சொல்றாரு. அதுல வந்து ஃபுல்லா நாங்க என்ன பண்ண போறோம், என்ன பண்ண போறோம், என்ன பண்ண போறோம், ட்ரக் எப்படி பண்ண போறோம், ஸ்போர்ட்ஸ்ல என்ன பண்ணுது, சுற்றுலால என்ன பண்ண போகுது, கனிம வளம் என்ன பண்ண போகுது, எல்லா துறையையும் பற்றிய ஒரு நீண்ட டீடைல்டு ரிப்போர்ட் அது. ஆளுநரோட அட்ரஸ். அத அவர் வந்து ஏன்னா இவருக்கே வீட்ல இருந்து எழுதி குடுத்து வந்திருக்காய்ங்க. நீங்க ஒரு போனீங்கன்னா, இத மட்டும் மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு வந்துருங்க. ஏன்னா அவங்க ஆட்சியில அததான் இல்ல ஒரு பண்ணியிருப்பாங்க. 90 செகண்ட்ஸ் வந்து பார்த்து படிச்சாருன்னு சொல்லி அதையும் போட்டிருந்தாங்க. அதுதான் சொல்றேன். அவர் என்னன்னா, அவங்களோட ஆட்சியில ஃபுல்லா புகழ்ச்சியா இருக்கும். எத சரி. பார்த்தாலும் திராவிட மாடல், கலைஞர், அவ க மு 2.0லாம் முத்தமிழறிஞர் வந்தது. 2.0 வரல. இப்படி இது மாரிலாம் நெறைய இருக்கிறதுனால கவர்னருக்கே கடுப்பாயிரும். என்னடா ம். இவங்க பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க எதிர்க்கட்சிகள்? ம். புகழாரமா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அறிக்கைக்கு அதே மாரி எழுதி குடுத்துட்டு வந்துருங்க. அந்த புகழாரமே இல்ல. ம். அது புகழாரம் பாடுறாங்கன்னு சொல்லிட்டு அத வீட்ல இருந்து மனப்பாடம் பண்ணி அவை முடிஞ்ச உடனே அங்கதான் உட்கார்ந்திருக்கிறாரு. அவரும் அவைய வந்து கேட்கிறாரு. எல்லா ஸ்பீச்சையும் கேட்கிறாரு. கேட்ட பிறகும் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு போயிடுறாரு. சொல்லிட்டு போயிடுறாரு. ஓகே.